ஹாய் கைஸ், வெல்கம் டு அல்டிமேட் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஐயப்ப பக்தர்கள் கருப்பு ஆடை அணியும் ரகசியத்தை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சபரிமலை ஐயப்பனுக்கு விரதம் இருப்பவர்கள் பெரும்பாலும் கருப்பு ஆடைகளை அணிகிறார்கள். இதற்கு சுவாரஸ்யமான காரணம் ஒன்றுதான். புராண கதைகளின்படி அதிகாலையில் குளிர்ந்த நீரில் 2 வேளையில் குளித்து கருப்பு நிற ஆடைகளை அணிந்து ஒருவேளை உணவை உண்டு வெறும் தரையில் உறங்கச் செய்து காட்டிலும் மலையிலும் வெற்றுக்காலுடன் நடக்க வைத்து சபரிமலைக்கு வந்து தன்னை தரிசிக்குமாறு விரத முறையை வகுத்து தந்துள்ளவர் சபரிமலை ஐயப்பன் என்று கூறுகிறார்கள். ஐயப்ப பக்தர்கள் கருப்பாடை அணிவதன் ரகசியம் இதுதான். பொதுவாக குறிப்பிட்ட கடவுளுக்கு என்று மாலை அணிந்து விரதம் இருந்து அதற்கேற்ப உடைகளை அணிந்து விரதம் இருப்பது வழக்கம். சபரிமலை ஐயப்பனுக்கு விரதம் இருப்பவர்கள் பெரும்பாலும் கருப்பு ஆடைகளை உடுத்துவதுதான் வழக்கமாக பின்பற்றப்பட்டு வருகிறது. ஐயப்ப பக்தர்கள் கருப்பு நிற ஆடையை தான் உடுத்த வேண்டும் என்று சொல்வதற்கு முக்கிய காரணமே சாஸ்தா ஐயப்பன் சனீஸ்வர பகவானுக்கு செய்து கொடுத்த சத்தியமும் ஒரு காரணம் என்று சொல்லப்படுகிறது. சபரிமலை ஐயப்பனுக்கு முதன்முறையாக மாலை அணிந்து விரதம் இருப்பவர்கள் கண்டிப்பாக கருப்பு நிற ஆடைகளை தான் அணிய வேண்டும் என்று கூறுகின்றனர். காரணம், கருப்பு நிற ஆடைதான் சபரிமலை ஐயப்பனுக்கு பிடித்தமான ஆடையாகும். கருப்பு நிற ஆடையானது எதிர்மறை எண்ணத்தை உண்டாக்கும் என்று சொன்னாலும் அறிவியல் ரீதியாக பார்த்தால் வெப்பத்தை கிரகிக்கும் தன்மை கொண்டதாக உள்ளது. அதனால்தான் குளிர்காலங்களில் ஏற்படும் அதிகமான குளிரை நம் உடல் தாங்க வேண்டும் என்பதால் குளிர்காலத்தில் கருப்பு நிற ஆடைகளை அணிய சொல்கிறார்கள். கருப்பு நிற ஆடையை தான் உடுத்த வேண்டும் என்று சொல்வதற்கு முக்கிய காரணமே சாஸ்தா ஐயப்ப சனீஸ்வர பகவானுக்கு செய்து கொடுத்த சத்தியம் ஒரு காரணம். ஜோதிட ரீதியாக கருத்து சொல்லப்படுகிறது. சனீஸ்வரனுக்கு பிடித்த நிறம் கருப்பு நிறம். அதனால்தான் சனி கிரகத்தால் ஏற்படும் சங்கடங்களிலிருந்து காத்து தன்னுடைய பக்தர்களை காத்தருளவே கருப்பு நிற ஆடையை அணிவதற்கு உத்தரவிட்டிருக்கிறார் என்று பல ஆண்டுகளாக சபரிமலை சென்று வரும் ஐயப்ப பக்தர்கள் தெரிவிக்கின்றனர். இதற்கான புராண கதைகள் என்னவென்பதை நாம் இங்கு காணலாம். ஒரு சமயம் சனீஸ்வர பகவான் பக்தரை ஒருவரை பிடிப்பதற்காக சென்றபோது வழியில் மடக்கிய தர்மசாஸ்தாவான ஐயப்பன், என் பக்தர்களை ஏன் தண்டிக்கிறீர்கள்? அவர்களுக்கு கொஞ்சம் கருணை காட்டக்கூடாதா என்று சனீஸ்வர பகவானை பார்த்து கேட்டார். அதற்கு சனீஸ்வரர், எனக்கு ஏழை பணக்காரர் கடவுள் பக்தி உள்ளவர்கள் இல்லாதவர் என்று பாகுபாடே கிடையாது. 7.5 சனியின் காலம் வரும் நேரத்தில் பாரபட்சம் இல்லாமல் பிடிப்பேன். அதுதான் என்னுடைய தர்மம் என்று சனீஸ்வர பகவான் கூறினாராம். பிரம்மா, விஷ்ணு, சிவன் இவர்கள் மூவரும் எப்படி தங்களுடைய படைத்தல் காத்தல் அழித்தல் என்ற அவரவர் தொழிலை செய்கின்றார்களோ அதேபோல்தான் என்னுடைய வேலையும் உரிய நேரத்தில் சரியாக செய்கிறேன். படைத்தல் காத்தல் அழித்தல் என்ற தொழிலானது தடைபட்டால் சிருஷ்டி நடக்காதோ அதுபோலவே மாணவர்கள் செய்யும் கர்ம வினைகளுக்கு ஏற்ப அவர்களை தண்டிக்கிறேன். அந்த வேலையை நான் ஒழுங்காக செய்யாவிட்டால் தர்மம் எப்படி வாழும் என்று சனீஸ்வரர் கேட்டாராம். சனீஸ்வரருடைய பதிலில் திருப்தியடையாத ஐயப்பன், சரி, இனிமேல் நீ தரும் தண்டனையை என்னிடம் சொல். அந்த தண்டனை ஒரு மண்டல காலத்திலேயே அனுபவிக்குமாறு என்னுடைய பக்தர்களுக்கு விரத முறையான நான் வகுத்து தருகிறேன் என்றாராம் ஐயப்பன். அதற்கு சனீஸ்வர பகவான், ஒருவருடைய 7.5 சனியின் காலத்தில் விதவிதமான உணவுகளையும் பழங்களையும் உண்டு மகிழ்ந்தவரை சோற்றுக்கே வழியின்றி அலைய வைப்பேன். மலர்கள் தூவிய கட்டிலில் ஆடம்பரமாக உறங்கி திளைத்தவரை கட்டாந்தரையிலும் பாறையிலும் உறங்க வைப்பேன். இன்னதான் அந்யோன்யமான தம்பதியாக இருந்தாலும் கூட என்னுடைய பார்வை பட்டாலே இருவரும் பிரிந்து விடுவார்கள். கட்டிக்கொள்ள ஒழுங்கான உடைகள் கிடைக்காமல், தலைக்கு எண்ணெய் இல்லாமல், காலுக்கு காலணி இல்லாமல், தன்னையே நொந்து கொண்டு கண்டுகொள்ள முடியாதபடி உருவம் சிதைந்து போய் அழகு குன்றி சக்தியின்றி வாடி போக வைப்பேன். சதா சர்வ காலமும் பன்னீரிலே குளித்து திளைத்தவர்கள் தண்ணீருக்கே அலைய வைப்பேன். இதையெல்லாம் நீங்கள் எப்படி ஒரு மண்டலத்தை தண்டனையாக கொடுக்க முடியும் என்று கேட்டாராம் சனீஸ்வர பகவான். அதற்கு புன்முறுவலுடன் பதிலளித்த தர்மசாஸ்தாவான ஐயப்ப சுவாமி, கவலைப்படாதீர்கள், நீங்கள் குறிப்பிட்ட அத்தனை தண்டனையும் அளிப்பேன், கேளுங்கள் என்றார். மேலும் என்னுடைய பக்தர்கள் மண்டல விரத காலத்தில் மிகவும் எளிமையாக ஒருவேளை உணவையே உண்டு திருப்தி அடைவார்கள். ஆடம்பரமான கட்டிலில் உறங்காமல் வெறும் தரையிலே படுத்து உறங்குவார்கள். தாம்பத்தியத்தில் அறவே ஈடுபடாமல் கடுமையான பிரம்மச்சாரியான விரதத்தை கடைபிடித்து ஒரு மண்டல காலத்தில் எப்போதும் என்னுடைய நாமமான சுவாமியே சரணம் ஐயப்பா என்று சொல்லியே காடு மலைகளை கடந்து என்னை வந்து தரிசிக்க வருவார்கள் என்று சொன்னாராம். அதோடு, உனக்கு பிடித்த நிறம் கருப்பு தானே, நான் அந்த கருப்பு ஆடைகளையே என்னுடைய பக்தர்களை உடுத்த செய்து காலணிகளை அணிய விடாமல், முடி திருத்தி கொள்ளாமல், என்னுடைய அணிகலனான துளசி மணிமாலையை அணிந்து கொண்டு சுக துக்கங்களில் கலந்து கொள்ளாமல் ஒதுங்கியிருக்க செய்து அனைவராலும் சுவாமி என்று அழைக்க செய்வேன். அதிகாலையிலும் மாலை நேரத்திலும் குளிர்ந்த நீரிலே என் பக்தர்கள் நீராட செய்வேன். என் பக்தர்கள் அனைவருமே இந்த விரத முறையை சிரமேற்கொண்டு செய்து முடித்து என்னை வந்து தரிசிப்பார்கள்.
அவர்களை நீ உன்னுடைய கொடூர பார்வையை செலுத்தாமல் மனம் கனிந்து கருணை மழை பொழிந்து அருளாசி வழங்கி வரவேண்டும் என்று கேட்டாராம் ஐயப்பன். தர்மசாஸ்தா ஐயப்பன் சொன்ன விரதமுறையை பக்தி பெருக்குடன் ஏற்றுக்கொண்ட சனீஸ்வர பகவான் அன்றிலிருந்து இன்று வரையிலும் ஐயப்ப பக்தர்களிடம் தன்னுடைய கொடூர பார்வையை செலுத்தாமல் நன்மையை மட்டுமே அளித்து வருகிறார். இப்படி சனீஸ்வர பகவானுடைய கொடூர பார்வையில் இருந்து தன்னுடைய பக்தர்களை காப்பதற்கு சனீஸ்வர பகவான் சொன்ன தண்டனைகளை கடுமையாக விரத முறைகளாக பக்தர்களுக்கு வகுத்து கொடுத்துள்ளார் ஐயப்பன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. சுவாமியே சரணம் ஐயப்பா.